ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த க்யூட்டான ஆமக்ரோமி சன்ஃப்ளவர் கீ செயின் தான் செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகுங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன், ப்ரௌன் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்டிச் மார்க் எடுத்திருக்கேன், 2mm க்ரோஷெட் ஊக்கு எடுத்திருக்கேன். லீவ் செஞ்சிடலாம். அதுக்கு நான் இந்த கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 13 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13 செயின் போட்டுக்கோங்க. ஊக்குலேருந்து செகண்ட் செயினில் நம்ம ஸ்லிட் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி போட்டே வரணும் அதே மாதிரி 12 ஸ்லிட் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அப்படியே எல்லா ஸ்லிட் ஸ்டிச்சும் போட்டுகிட்டே வந்தால் நம்மளுக்கு 12 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரைட் சைடுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற இதில் சிங்கிள் க்ரோஷெட் போடலாம். இந்த டெயில் யானும் இது இப்படியே வச்சுட்டே வாங்க. சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அடுத்தது ஆஃப் டபுள் க்ரோஷெட். ஆஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு யானை இந்த மாதிரி எடுத்துகிட்டு 3 லூப் இருக்கும்போது யான் ஓவர் பண்ணி 3 லூப்லேயே வெளியிடுங்க. அதுதான் நம்மளோட ஆஃப் டபுள் க்ரோஷெட். அடுத்தது டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட்டுக்கு யானை அப்படியே எடுத்துக்கோங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற லூப்பில் எடுத்து உள்ளே விட்டுட்டு டோட்டலாக 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுத்துருங்க. அடுத்த 2 லூப் இருக்கும் ஊக்கில், திருப்பியும் யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியே எடுத்துருது. இதுதான் நம்மளோட டபுள் க்ரோஷெட். அடுத்தது டபுள் க்ரோஷெட்டுக்கு அப்புறம் 4 ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணோம். ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு 1 டைம் யான் ஓவர் பண்ணிட்டோம், செகண்ட் டைமும் யான் ஓவர் பண்ணிடணும். இந்த செயினில் இன்செர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கிட்ட 4 லூப் இருக்கும். யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுத்துருங்க. அடுத்தது யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியே எடுத்துருங்க. ரிமைனிங் 2 லூப் இருக்கும். லாஸ்ட்டில் யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்லேயும் வெளியே எடுத்துருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் நம்மளது. அடுத்த செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷனும் சேம் தான். நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த தேர்ட் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியிடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியிடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியிடுங்க. ஃபோர்த்து ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியிடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியிடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியிடுங்க. நம்மளோட 4th ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியிடுங்க. அடுத்த 2 லூப்பில் வெளியிடுங்க. இதுதான் நம்மளோட டபுள் க்ரோஷெட். அடுத்து ஆஃப் டபுள் க்ரோஷெட் செட் பண்ணிக்கோங்க.
ஆஃப் டபுள் க்ரோஷெட் இருந்தால 3லேயும் வெளியே எடுக்கணும், 3 லூப்லையும் வெளியே எடுக்கணும். இதான் நம்மளோட ஆஃப் டபுள் க்ரோஷெட். அடுத்து சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அவ்வளோதான். லாஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 1 and 2 செயின் போட்டுட்டு செகண்ட் செயின் ஃப்ரம் த ஊக் இருக்கு இல்லைங்களா, அது உள்ள விட்டுட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்த செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. க்ரோஷெட் போடுங்க. அடுத்தது வந்து டபுள் க்ரோஷெட். ஃபஸ்ட்டு 2ல் வெளியிடுங்க, அடுத்து 2ல் வெளியிடுங்க. 4 ட்ரிபிள் க்ரோஷெட் 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ல் வெளியிடுங்க, yarn over பண்ணி அடுத்த 2ல் வெளியிடுங்க, yarn over பண்ணி லாஸ்ட் 2ல் வெளியே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டாச்சு. செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷெட், yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2, yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2, yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2, yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2. அடுத்தது தேர்டு ட்ரிபிள் க்ரோஷெட். ஃபஸ்ட்டு 2, அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2, yarn over பண்ணி அடுத்த 2. அடுத்தது லாஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட். yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2ல் வெளியிடுங்க, அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2ல் எடுங்க. இது yarn over பண்ணி அடுத்த 2ல் வெளியிடுங்க. லாஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து டபுள் க்ரோஷெட். ஃபஸ்ட்டு 2ல் வெளியிடுங்க, அடுத்த 2ல் வெளியிடுங்க. அடுத்தது வந்து ஆஃப் க்ரோஷெட் yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செயின் லூப்பில் உள்ளே போயிட்டு எல்லா 3லேயும் வெளியிடுங்க. அடுத்தது வந்து சிங்கிள் க்ரோஷெட். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட லீஃப் ரெடி. இதில் இன்னொரு லீஃப் போடணுன்னா இதில் இப்போ 13 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 செயின் போட்டுக்கோங்க. 13 மாதிரி தான் சேம் இந்த லீஃபுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் லீஃப் வந்து ரெடி. One, 2 3
4 4 5 6 single crochet போட்டோனே டெய்லியான் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு செயின் போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் ஒரு ஒன்றுத்துலேயும் 2 போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. One and 2, 3 and 4, 1, 3 and 4, 5 and 6, 7 and 8, 9 and 10, 11 and 12. Slit stitch போட்டுட்டு அடுத்த செயின் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சிங்கிள் crochet இன்க்ரீஸ். சிங்கிள் crochet இன்க்ரீஸ் இது வந்து சிங்கிள் crochet போட்டுக்கலாம். சிங்கிள் crochet போட்டுட்டோன்னே மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்க்ரீஸ் 1 சேம் ஸ்டிச்சில் இன்னொன்று போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சிங்கிள் crochet. அடுத்து வந்து இன்க்ரீஸ் 1 and 2. அடுத்தது வந்து இன்க்ரீஸ் சிங்கிள் crochet. அடுத்து வந்து இன்க்ரீஸ் 1 and 2. ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் crochet. ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் அடுத்து சிங்கிள் crochet. அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் 1 and 2. அடுத்து சிங்கிள் crochet. அடுத்து சிங்கிள் crochet. அடுத்தது இன்க்ரீஸ் 1 and 2. அடுத்து சிங்கிள் crochet. வாங்க நம்மளுக்கு 24 சிங்கிள் crochet கிடைக்கும். நான் ரவுண்ட் 4 எண்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்தது ரவுண்ட் 5 ஒரு சிங்கிள் crochet தான் போட்டே வாங்க. Second one, third one, fourth one, fifth one, sixth one. டோட்டலாக 24 சிங்கிள் crochet போட்டே வாங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட சன்ஃப்ளவரோட சென்டர் பார்ட் ரெடிங்க. நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்மளோட க்ரீன் பார்ட்டும் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கீழே அது பண்ணிக்கோங்க. விட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 1 and 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டோடனே ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் போடுங்க. ஃபஸ்ட்டு சேம் லூப்லேயே வெளில விடுங்க. 2 லூப்லேயும் உள்ளே விடணும். விட்டுட்டு பண்ணி யானை எடுத்துகிட்டு வாங்க. யானை எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. 3 லூப்பில் யானை ஒரு பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுங்க. அடுத்த 2 லூப்பில் வெளியே எடுங்க. அடுத்தது வந்து 1 ட்ரிபிள் க்ரோஷேட் சேம் இதிலே யான் விடுங்க. போய் யான் ஓவர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 4 லூப் இருக்கும். 4 லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்கள். அடுத்த யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்தது யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. 2 செயின் போட்டுக்கோங்க. 1 and 2. பிக்டோ மீன்ஸ் இந்த 2 லூப் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 லூப்பில் வந்து இதில் ஒரு லூப் இருக்குது இல்லைங்களா, பிக்டோ இது வழியாக எடுத்து ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. இதுதான் பிக்டோ. அடுத்தது வந்து 1 ட்ரிபிள் க்ரோஷேட் நெக்ஸ்ட்டு லூப்பில் போடுங்க. நெக்ஸ்ட் இதில் போடுங்க ஸ்டிச்சஸில். யான் ஓவர் பண்ணி 4 லூப் இருக்குது. 4 லூப் இருக்கும்போது யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்து யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்து யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்தது ஒரு டிசி போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சஸ்லேயே போட்டுடுங்க. 3 லூப் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. 2 செயின் போட்டுக்கோங்க. 1 and 2 செயின் போட்டுட்டு அடுத்து இதில் வந்து ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி போட்டே வாங்க. அடுத்தது வந்து 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த செயின் போட்டோம் இல்லைங்களா, அதிலே வந்து இன்சர்ட் பண்ணி 3 லூப் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. அது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட். ஒன் 2 3 4 லூப் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. நெக்ஸ்ட் 2 லூப்பில் வெளியேடுங்க. இப்போது செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு பிக்டோ போடுங்க. பிக்டோக்கு வந்து இங்கே தருது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஸ்லிட் ஸ்டிச் மாதிரி போட்டுருங்க. அடுத்தது வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்து யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியேடுங்க. யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. அடுத்தது 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க.
அவ்வளோதாங்க. நம்மளோட சன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 பெட்டல் இருக்கும்போது நம்ம வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபைபர் எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்மளோட லாஸ்ட் பெட்டலும் இதே மாதிரி சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட யான் வந்து செக்யூராக இருக்கிறதுக்காக நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சன்ஃப்ளவர் ரெடி. இப்போ லீஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லைங்களா லீஃபு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ லீஃப் பண்ணி முடிக்கும் போது கொஞ்சம் யான் வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மள வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளவரோட லீஃப் ஃபிக்ஸ் பண்ண யூஸ் ஆகுங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த கீ செயின் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிஃப்ட்டும் பண்ணலாம், இல்லை சேலும் பண்ணலாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Bye bye. See you on next video.